என்ன மக்களே சாண்ட்ராவை போட்டு பொலன்னு பொளந்து வச்சிருக்காங்களே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இந்த வாரமும் ஜெயில் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திவ்யாவையும் விட்டு வைக்கலையே, திவ்யாவையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டாக சேர்த்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். நேத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ஸு கீழே என்ன கனி அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ரிவ்யூ ராங் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கனியோட உண்மை முகம் என்ன என்பதை இந்த ஆடியோவில் கேட்டு வாங்கள். நானும் அதை சொன்னேன். அவங்க எப்படியோ நானும் அதை சொன்னேன். மெதுவா திரும்பவும் சொல்றேன். இப்போ அதே பண்ணுவோம். இட்ஸ் ஃபன் கேம், ஓகேவா? அதே ஜாலியா காமெடியா பண்ணிடுவோம். உப்பு போடுறது ரொம்ப காமெடியா பண்ணுவோம். உப்பு சொல்றேன் அப்படி சொல்றேன். கேட்டிங்களா இந்த ஆடியோவை? கனி அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் அப்போ அவங்க என்னமோ ட்ரிகர் பண்ணலாம், அவங்கள வெறுப்பேற்றலாம், அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கனி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபன் கேம், அதனால சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனி அக்கா. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இந்த சாப்பாட்டில் உப்பை போடுறது சக்கரை போடுறதுலாம் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் அப்படி சொன்ன வந்தேன், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லைப்பா, நமக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எவில் மைண்டெல்லாம் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து கனி அக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, உண்மையாலுமே அந்த சிக்கன் சமைக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது சமைச்சு கொடுக்கும்போதோ உப்பையோ சர்க்கரையோ அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்க முடியுமா? அட்லீஸ்ட் இவங்க பிளான் பண்ணது வந்து சாப்பாடை கொஞ்சம் டிலேவாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் வாய்க்கு ருசியாக சமைச்சாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது சரியாகவே இல்லை, உப்பள்ளி போட்டாங்க, காரத்தள்ளி போட்டாங்க அப்படின்னு எதுவும் வந்து சொல்லலை பிரச்சனைக்கு அப்புறம் கூட அவங்க சாப்பிடும்போது. ஆனால் கனியக்காவுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எவில் மைண்ட் இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து கனியக்கா. உடனே கனியக்காவுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காதீங்க. சாண்ட்ரா ஒரு பக்கம் பெரிய தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை விட பெரிய தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2 பேருமே ஈக்குவல் தான். இந்த டெவில் பெருசா இந்த டெவில் பெருசா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 2 பேருமே டெவில் தான். ஓகே, அவ்வளோதான் என்னுடைய மைண்டில் இருக்குது. ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய தடவை அவங்க போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே கனி வேறு மாதிரி வந்து பேசுவாங்க. ஓகேவா? ஒரு டீம் மெம்பராக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கணும். இல்லைனா டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றிலாம் நான் வந்து கவலைப்பட மாட்டோமா, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டோமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தால் அவங்க வந்து வேறு ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஏன் பிளானே எக்ஸிக்யூட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்து சரி எப்படி பண்ணாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல, சரி சமைச்சாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை சமைக்காமையாவது விட்டுருந்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவே வந்து மாறி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டேன்னா அந்த டீம்லேயே வந்து 4 பேர் ஒன்றா இருக்கும்போது இவங்க மட்டும் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணும்போது கன்வின்ஸும் ஆகிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் கன்வின்ஸ் ஆகலை, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக துரோகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரூஃபோடு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் திவ்யா அவர்கள் இவங்க 2 பேரையும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேத்திக்கு வந்து மொத்த டாஸ்க்குமே கெட்டு போனதுக்கான காரணம் வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ பார்வதி அவர்கள் வந்து ரம்யாவை சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து லீடர் போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் லீடருக்கான எந்த வேலைகளும் பெருசாக வந்து செய்யலை. அதே போல் குக்கிங் டீம்லேருந்து நாங்கள் எத்தனையோ வேலைகளை வந்து செஞ்சோம், அதை வந்து ரெகனைஸ் பண்ணாமல் பெருசாக வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்தது எங்களுக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக வந்துருந்தது. ஸோ அதனால் ரம்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கொடுத்துருக்காங்க. 3வது வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வியானா அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து வினோத்தை வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஏன்னா ஃபால்ஸான அக்யூசேஷன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆஸ் யூஷுவல் எல்லாருமே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வினோத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வியானா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. அதுக்கடுத்து சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் டாஸ்க்கை வந்து கெடுத்துட்டாங்க. அவங்க முடிஞ்சிருந்தா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா லீடர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஆனாலே அவங்க சரியாக அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்களை சபரி அவர்கள். அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் இருக்காங்களே, அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டே வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் வந்து இந்த டாஸ்க் வந்து முடியும் போது எல்லாரும் சூப்பராக சாப்பாடு போட்டிங்க, நல்லா சாப்பாடு போட்டிங்க, ஆனாலும் என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக சாண்ட்ரா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம். ஸோ விக்ரம் சொல்லவே தேவையில்லை, சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய டேலண்ட்
டேலண்ட் வந்து உங்களுடைய டீமில் வந்து இருந்துச்சு, ஆனால் அது வெளியவே வராத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் வந்து சாண்ட்ரா அவர்கள் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை அடித்து நொறுக்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக சாண்ட்ராவும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகேவா, சாண்ட்ரா வந்து பிளான் பண்ணாங்க. அங்கே யாருமே நம்ம வந்து அந்த டீமில் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. ஏன்னா பார்வதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, திவ்யா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, சாண்ட்ரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, வியானா குசும்பு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உப்பு போடலாம், சக்கரை போடலாம் அதிகமாக, அப்படி ஒரு விளையாட்டை வந்து விளையாடலாம் ஃபன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டீமில் யாரையுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. நான் இந்த 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 வாரத்தோட ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டேன். இப்போ 5 பேங்களும் ஒரே ஒரு இதில் வந்து இருக்காங்க டீமில். கண்டிப்பாக இந்த வாரத்தில் சரியான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி நாள் வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. அது கூட தான் கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சை நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் வந்து சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கனி அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டீம் லீடராக அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் அந்த டீமை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போயிருந்துருக்கணும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 5 பேர் கொண்ட குழுக்கள் போட்ட பிளான்ஸ் தான் காரணம். ஸோ சாண்ட்ராவை மட்டும் நம்ம செப்பரேட்டாக சொல்ல முடியாது. ஓகேவா, ஆனால் சாண்ட்ராவுடைய எவில் மைண்டும் அதுக்குள்ளார வந்து ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதே போல் கனியோடைய எவில் மைண்டும் அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக ஒரு ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் கனிக்கு வந்து 2 ஃபேஸ். ஓகேங்களா, சாண்ட்ராவுக்கு ஒரே ஃபேஸ் மட்டும் எவில் மட்டும்தான். ஆனால் கனிக்கு வந்து 2 முகங்கள் இருந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெவில், ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர் தெரசா. ஸோ அந்த மாதிரி ஓகே, நான் சாப்பாடை கொடுப்பேன், நான் சாப்பாடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அவங்களுடைய இதுலேயே வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கூட மேபி அது வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரீக்கியாக கூட வந்து இருந்திருக்கலாம். பட் அதை விட்டு பார்த்துருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளே இவங்க உள்ளறது வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்டீல் ஆஃப் தி ஷோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அமித் அவர்கள் அஃப்கோர்ஸ் சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. அமித்துக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு மாதிரி கோல்டு வார் வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சாண்ட்ரா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அமித் அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இந்த தடவையும் பெருசாக வந்து பண்ணலை. ஆனாலே பெஸ்ட் பர்ஃபார்மரில் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அமித்தோடைய பேரை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பெருசாக இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ அதுக்கடுத்த கனி, ஓகேங்களா, கனி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, கனி அவர்களால் தான் மொத்த பிளானும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால் நான் கனியை போட்டு பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பொழந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உண்மைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் மொத்தமாக வெளியே வரப்போகுது. ஏன் அப்படின்னா பிளான் பண்ணதெல்லாம் இவங்க தான். இப்போ லைவ் நாங்களே கூட ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னா எல்லா நேரங்களும் முழு நேரமும் பார்க்க முடியாது. டக்குன்னு ஒரு கிளிப் வந்து போயிடுச்சு அப்படின்னாலையும், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ போட்டு காமிச்சில்ல, அது ஒரு சின்ன கிளிப். அந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்காம இருந்தால் பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு, கனி வந்து சூப்பராக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுவே இந்த கிளிப்பை நான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு. ஓ, இவங்களே வந்து இப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த ரவா கஞ்சி ஊற்றலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க தான். ஓகேவா, சாப்பாடு வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் சொல்ல கிடையாது. அதே மாதிரி டீம்மேட்ஸ் எல்லாரும் சொல்ல கிடையாது. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா டாஸ்கில் நாங்கள் சாப்பாடு செய்ய மாட்டோம் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் இருந்திருக்காங்களே, அவங்க கனியை வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல. ரம்யா வந்து ஒன்றும் ஒரு வெங்காயமும் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து ரம்யாவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பிரஜன், எப்ஜே, சாண்ட்ரா, விக்ரம். ஏன்னா இதில் எனக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து திவ்யாவை வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டாஸ்க்குள்ளே தான் வந்து சமைக்கிற விஷயங்களும் இருக்குதுடா, அதை கொஞ்சம் பாருங்கடா. சாப்பாடை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அத்தனை தடவை வாங்கி இதை பண்ணி கொடுத்துருங்க, ஜூஸை போட்டு கொடுத்துருங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு அதை சமைச்சே கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களை சமைக்காமலே விட்டுருக்காங்க. அது அவங்க வேணுத்துக்கு தான். ஏன்னா இவ்வளோ பண்ணியே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டும் வந்து கொடுக்கல. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அவங்க பேர் பார்வதி இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து அரோரா கிட்ட எவ்வளவோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டு தானே? ஸோ அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஃபன்னே இல்லை, நீங்கள் என்டர்டெயினே பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக வந்துருந்துருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது வந்து தப்பு தான், நடந்துக்கிட்டது தப்பு தான். ஓகே, ஆனால் அதை மானிட்டரிங் பண்ணாதது இவங்களுடைய தப்பும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும், மற்றவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியணும். அதுதான் இந்த டாஸ்கோடைய முதல் முக்கிய நோக்கமே. அதை விட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னாலே ஏற்றுக்க முடியல. ஏங்க கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட என்ன அவங்க பேர் பார்வதி அண்ட் அரோராவுடைய கண்டென்ட் தானேங்க எபிசோட்லேயே வந்து போட்டிருக்காங்க. அது என்டர்டெய்னிங்காக பார்த்துட்டு தானே இருந்தீங்க. சக்கால்த்தியா சண்டை வந்து போட்டுட்டு தானே வந்திருந்தாங்க. ஸோ ஓகே, அது என்னவோ ஓகே, விடுங்க, உங்களோட இருப்போம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னென்னா பெருசாக வந்து அவங்க எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஒன்று சாண்ட்ரா அவர்கள், இன்னொன்று திவ்யா அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஒஸ்ட் பர்ஃபார்மரில் தான் நம்மளை போட போகிறாங்க. என்ன பண்ணாலும் அதை தான் பண்ண போகிறானுங்க. அப்புறம் என்ன நம்ம போய் இதுக்கு ஒரு ஓட்டிங்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர் அதெல்லாம் நமக்கு தெரியாதப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ப்ளேவே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா என்ன தான் நம்ம சமைச்சு கொட்டினாலும் என்டர்டெயின் பண்ணாலும் இவங்க காயின் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேர் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.